கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் நிவாரண உதவிகளை வழங்கினார். முகையூர் கிராமத்தில் வசிக்கும் பார்த்தசாரதி கன்னிகாகுமாரி தம்பதியரின் வீட்டில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டதில் மர சாமான்கள், ரொக்கப்பணம் உள்ளிட்டவை சேதமானது. தகவல் அறிந்து வேதனையுற்ற கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் வணிகர்கள், பொதுமக்கள் கடும் இன்னலுக்குள்ளாகி வருகின்றனர். புவனகிரி, சேத்தியாத்தோப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருந்து வருகிறது. ஒரு பக்கம் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் மின்வெட்டும் ஏற்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கோடை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என அறிவித்த விடியா ஸ்டாலின் அரசின் அறிவிப்பு என்னவானதென மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கோயில் திருவிழாவின் போது நந்தி வாகனத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயூரநாத சுவாமி கோயில் திருக்கல்யாணத்தின் போது கோவிலின் பின்பகுதியில் இருந்த நந்தி வாகனத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். அறைக்குள்ளிருந்து கரும்புகை வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். மேலும் அப்பகுதியில் எரியாமல் இருந்த கரிமருந்துகள் உள்ள பையை தீப்பிடிக்கும் முன்பு கண்டுபிடித்து அகற்றியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பக்தர்கள் அதிகம் கூடும் கோயில் விழாவின் போது கூட விடியா திமுக அரசு போதிய பாதுகாப்பு அளிக்காமல் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை தொப்பை செட்டித்தெரு வீட்டின் முன் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து மின்வாரியம் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இரவு 11 மணிக்கு மின்வாரியத்தை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கும்படி பொதுமக்கள் கேட்டதற்கு தற்போது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என பதிலளிக்கப்பட்டுள்ளது. மின் கசிவால் பல உயிர்கள் பறிபோகும் அபாயம் இருக்கும் நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பொதுமக்களிடையே கடும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மாயனூர், கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை, வல்லம், புனவாசிப்பட்டி, மகிழிப்பட்டி, ஐயர்மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் ஐயர்மலை, வல்லம் துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. மழை விட்டு 4 மணி நேரத்திற்கு பிறகும் மின்சாரம் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் சாரல் மழை பெய்தாலே மின்தடை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.